ரம்யா பாய் ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா வந்து சிறப்பாக 2 மாதம் வந்து போயிடுச்சு. எப்படி தான் போச்சுன்னே வந்து தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக வந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரம்யா போத்த நினச்சதான் கஷ்டமாக இருக்குது. முன்னாடி படல் கிட்ட பாக விதை போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து படல் தாங்கணும் இல்லையா, அதனால. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வேற தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். ஆடி மாதமே போட்டிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி மாதம் போய் ஆவணி மாதம் போடுறோம். போடலாமா? வாங்க. ரம்யா ஊருக்கு போனது நாங்கள் 2 பேர் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாகறமே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா போன பிறகு ஜெயஸ்ட் நீ தான் கிளாஸுக்கு போக போகிறா. என்ன சாப்பாடு செஞ்சு எடுத்து போகலான்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. சரிம்மா. பாருங்க, இது வந்து வேற எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து சொரக்காய் வேற. இது 2 போடுவோம்னா வாங்க போகலாம். ரம்யா பாய் ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா வந்து சிறப்பாக 2 மாதம் வந்து போயிடுச்சு. எப்படி தான் போச்சுன்னே வந்து தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக வந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரம்யா போத்த நினச்சதான் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்கு கேட்டால் 2 பசங்க இருக்கிற மாதிரி நல்லா ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சு பேசி நல்லா ஜாலியாக இருந்தோம். ரம்யா ஊருக்கு போகிறது மன கஷ்டமாக தான் இருக்குது. என் கூட இருந்தால் கூட பாப்பா கஷ்டப்படுறேன். நான் விட்டு வேலைக்கு போகிறேன், வீட்டு வேலை செய்ய கூட ஆள் இல்லை, அனுப்பிவிடு பாப்பான்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. கிளாஸ் 2 மாதம் முடிஞ்சிச்சுல, அதெல்லாம் போகிறேன். அட்டப்பைய மட்டும் எங்க போனாலும் பலமா தூக்கிற நீ. துணி 2 மாசம் துணி. சரி சரி வா போலாம். சரி போலாம் வா. ஜெயஸ்ரீ கொஞ்சம் சொரக்காய் வேற போட போகிறோம். இதெல்லாம் பழம் போட்டு வச்சு ரொம்ப அடக்கமான இடத்துல. இந்த கழுத்து எடுத்து கொத்த பார்த்தா எனக்கு இன்னும் அந்த பழைய ஞாபகம் தான் ஒரு களை கொத்த ஞாபகம். போட்டுலாம். சரி, இது போட்டு இந்த மரத்து மேலே ஏற்றி விடுறது. முன்னாடி படல் கிட்ட பாக விதை போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து படல் தாங்கணும் இல்லையா, அதனால. ஏன் இவ்வளோ கேப் விட்டு நடுறீங்க? அப்போதான் செடி வந்து தளாரமாக வளருமே. விதைய நட்டுட்டு மூடிடணுமா? சரி சரி இருக்குது. இந்த 2 பேரையும் நம்ம வந்து இடம் இந்த இடத்துல போட்டால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி போட்டுக்கலாம். சரி வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வேற போட்டு முளை வச்சாலும் இந்த குரங்கு இருக்கு தொல்லை தாங்க. அது பாருங்க பாருங்க, ஒயர்லாம் வேற அறுத்துங்க. ஒரு எப்படி வைஃபை ஒயரு, வைஃபை ஒயரு. இங்கே பாருங்க, கல்யாணி பூசணி செடி ஏற்றி விட்ட சொன்னோம் இல்லையா, காய் பாருங்க. அதுமாரி அங்கே ஒரு காய் இருக்குது, வாங்க காட்டேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஏன் சுற்றி கல்யாணி பூசணிக்காய் போடுறீங்க? உண்மையாலுமே ஜெயஸ்ரீ வந்து கல்யாணி பூசணிக்காய் வேற போட்டு தான் செடி துளுக்கத்தே கிடையாது. தானா வந்து துளுக்கத்தான் காய் காய்க்குது. நான் வந்து அம்மாச்சிக்கு எப்படின்னா காய் உடச்சி வாசல் வைப்பேன். அந்த காயை வந்து ஓரமாக எடுத்து போட்டுருவேன். அதோட வேற தான் வந்து காய்க்குதே கோசம் நான் வந்து வேறன்னு அதை போட்டதே கிடையாது. இப்போ கூட சின்னதாக ஒரு கண் ரெடி ஆகுது பாருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து தப்பு செடியில் வந்து காய் வந்து நிறைய காய்க்கும். நம்ம எவ்வளோ தூரம் பார்த்து வைக்கிறோமோ அதில் வந்து காய் எதுவுமே வந்து காய்க்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுவே தானாக முளைஞ்சதுன்னா அவ்வளோ காய் காய்க்கும். நம்ம இவ்வளோ தான் காய்க்கும்னு சொல்ல முடியாத அளவு காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையுமே தப்பு காயில் வந்து காய் நிறைய காய்க்கும்னு சொல்லுவாங்க. அதுமாரி தான் காய்க்கும். எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம் நாங்களும். தானாகவே முளைச்சிக்குது. ஆனால் சரி சரிம்மா வாங்க போகலாம். நீ வேறு தை கிளாஸுக்கு கிளம்பணும், வாங்க சாப்பாடு ரெடி பண்ணலாம். வாங்க. என்ன குழம்பு வைக்க போறேன்னா மீன் வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் வாங்கி ரெடி பண்ண போகிறேன். ரம்யா இருந்ததுன்னா 10 நிமிஷத்தில் ஆஞ்சிடுவா. குழம்பு வைக்கணும்னாலும் வச்சிருவா. எல்லா வேலையும் கொஞ்சம் சுருக்கா செஞ்சிருவா. ரம்யா பண்ணது இப்போ வரைக்குமே ஃபீலிங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இவ்வளோ நேரமாக மீன் ஆயிருங்க. இதுவே ரம்யா வந்து 5 நிமிஷம் வேலை அவளுக்கு இந்த மீன் ஆயிடுது. 5 நல்லா பழக்கம், அதனால 5. இந்த மீன் வந்து உரிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இருக்கும். கிழிச்ச மீன்லாம். அம்மா நீங்கள் வந்து மீன் ஆயிங்க, அது மாட்டி நான் போயிட்டு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுட்டு நானும் வந்து ரெடி ஆகிறேன். இங்கே பாருங்க, கிழிச்ச மீன் உரிச்சாதான் நல்லா இருக்குமே. பாருங்க அழகாக வருதா? ஆமாம், இது எனக்கு முன்னே மீன் வாங்கினாலும் உரிச்சு தான் சாப்பாடு செய்வேன். சரிம்மா, நான் ஆஞ்சி எடுத்துன்னு வரேன். குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வைங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி வைங்க. சரிம்மா. என்ன நீ குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? அதான் நான் குளிச்ச மாதிரி தெரியல. தெரிஞ்சுதான். நீ குளிச்சுட்டு வரதுக்குள்ள நான் வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிட்டேன். குழம்பு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டு போயிட்டேன். அம்மா வந்து நீ போய் குளிமா, டைம் ஆயிடுச்சு, நான் வந்து குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அம்மா வந்து குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிட்டாங்க. கூட்டி போட்டாங்க. மீன் வந்து போடணுமாம்மா? ஆமாம். அதுக்குள்ளே வந்து நானும் சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று போட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்துட்டானே. சரிம்மா கிளம்புங்க. சரி கிளம்பிட்டீங்களா? பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அழகாக கட்டி வச்சுக்கிற பொழுது நம்ம வீட்டில் செடியில் பூக்கிற பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கட்டி வைக்கிறோமே. ஜெயஸ்ரீக்கு கட்டி அதான் கொடுக்குறேனே.
ரம்யா தான் நான் பாதி ரம்யா பாதி வந்து வச்சுப்போம். ரம்யா இல்லாதனால ரம்யா பூ சேர்த்து நானே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான மேக்கப்போட வந்து ரெடி ஆகியாச்சு கிளாஸுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடு வந்து பேக் பண்ணலாம் வாங்க. சாப்பாடு பேக் பண்ணுங்க, சாப்பிட்டு கிளம்புங்க. கண்டிப்பாக சரி வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். எப்போ இந்த போய்ட்டு டாட்டா பாய்.